சிங்கர் சுவாகதா கிருஷ்ணன் ஒரு இசையமைப்பாளர் மூலமா தனக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து தன்னால மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டும், அதனால தான் நான் வெளியூருக்கு போயிட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த அருவருப்பை மறக்கிறதுக்கு தனக்கு பல நாள் எடுத்திருந்ததாகவும், நிறைய நாள் அந்த மியூசிக் டைரக்டர் தன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக இந்த விஷயம் அவர் நடந்திருக்கு, பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை ஸ்வாகதா கிருஷ்ணன் வெளி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் திரையுலகையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீட்டு அப்படிங்கிற ஒரு சம்பவத்துக்கு அப்புறமேலு இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்வாகதா கிருஷ்ணன் தான். அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருந்தாலும் அந்த இசையமைப்பாளர் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விக்குறியை ஏற்படுத்துது. இன்னொரு விஷயமும் அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. விக்ரம் வேதா படம் நடக்கும்போது தான் தனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த இசையமைப்பாளர் சாம் சிஎஸ்ஆ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இணையதளத்தில் ஒரு டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இன்னைக்கு பலரும் ஸ்வாகதாவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜேம்ஸ் வசந்தன் ஸ்வாகதா இந்த மாதிரி வெளிப்படையாக சொன்னதை ஆதரிச்சு பேசியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வாகதா கிருஷ்ணன் தன்னுடைய பதிவில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குமார் சார், அனிருத், இமான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய பதிவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்த ஜிவி பிரகாஷ் குமார் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய திரைத்துறையில் நடக்கிறது அப்படின்னு காதில் கேள்விப்படும் போது ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. அதாவது திரைத்துறையிலேயே மியூசிக் அப்படிங்கிறது ரொம்பவும் தெய்வீகமான விஷயம், தெய்வீகம் சார்ந்தது. இந்த விஷயத்துக்கு இந்த ஃபீல்டுக்கு வரவங்க எல்லாருமே குறைஞ்சது ஒரு 10+ அப்புறம் 15+ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜ்லேயே இங்கே உள்ளே வந்துடுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த துறையில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வர குழந்தைங்களோட மனசில் எப்பேற்பட்ட ஒரு விபரீதமான எண்ணம் இருக்கும் அப்படின்னு நினச்சா எனக்கு நினைக்கவே தயக்கமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு மேலே சவுத் இண்டியன் அசோசியேஷன் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இந்த விஷயத்தை கண்டும் காணாத மாதிரி அவங்க இருக்கிறது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. சவுத் இண்டியன் இந்த திரைத்துறையை சார்ந்தவங்க இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு பெண் சமூகத்தில் ஒரு விஷயம் சொல்லும்போது அதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி ஜேம்ஸ் வசந்தன், ஸ்வாகதா கிருஷ்ணன் இந்த மாதிரி ரொம்பவும் வெளிப்படையாக பேசினதை பாராட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த மாதிரி சொசைட்டி முன்னாடி இந்த விஷயங்களை சொல்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் சொல்கிற அவங்க மேலே தப்பான விமர்சனங்களை செய்யறது அப்படிங்கிறது அது ரொம்பவும் கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தனக்கு நடந்ததுக்கு அவங்க சொல்கிறதும், அதுக்கு எதிராக தனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். அது பாராட்டக்கூடியது. ஆனால் அதுக்கு எதிராக அவங்க மேலேயே தப்பான விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறது நியாயம் இல்லாதது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவரே சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இன்னைக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் குமாரும் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஸ்வாகதா கிருஷ்ணனோட இந்த இஷ்யூவுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.